ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எதுக்கு விறகெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கேன்னா, எங்கள் வீட்டில் கேஸ் முடிஞ்சிருச்சு. அதனால் விறகடுப்பில் சமைக்கலாம்னு சமைச்சிட்ருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் பல கிராமங்களில் எதாவது பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அந்த ரிஸ்க் நம்ம எடுத்து என்னென்னு பார்ப்போமே, நம்மளால் முடியாது எதுவும் இல்லையே அப்படின்ட்டு அந்த ரிஸ்க்கை நான் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டு. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இதுமாதிரி தானே கிராமத்தில் எல்லோரும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. என்ன பார்க்குறதுக்கு முடியல. பாடா உடச்சாச்சு பாருங்கள். நிஜமாகவே சிலிண்டர் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? எம்டி சிலிண்டர் இருக்குது பாருங்கள். அரிசி கழுவியாச்சு. சாப்பாடாக்குறது இவ்வளோ கஷ்டம். மற்றபடி வெரைட்டியாக சமைக்கணும் திங்கணும்ல ஆசை இல்லை. வீட்லேயே சமைச்சு சாப்பிட்லாமே அப்படின்ட்டு தான். எனக்கு சத்தியமாக இதில் எல்லாம் சாப்பாடு ஆக்கி பழக்கம் இல்லைங்க. எனக்கு பழக்கம் தெரியாது. எனக்கு இதெல்லாம் சமைக்கிறதுக்கு எப்படியோ பழகி சமைச்சாச்சு. பட் ரிஸ்க்கு தான். எப்படி எல்லாம் இந்த மாதிரி சமைக்கிறாங்க கிராமத்தில் பல பெண்கள் குறிப்பாக அவங்க சமைக்கிறாங்கன்னு தெரியல. அது வெயிலில் இந்த நெருப்பில் உட்காந்துருக்கிறதே கஷ்டம். சமைச்சு இந்த மாதிரி கஞ்சி வடிகட்டி சாப்பிடுங்க. எல்லோரும் குக்கரில் ஆக்கி சாப்பிடாதீங்க. எப்படியோ ஃபைனலி சமைச்சாச்சு. சாப்பாடு என்ன பண்ணுன்னு கேட்க. அவ்வளோதான். பாய்.